5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவரை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிகிறார். ஒன்று, மக்களுக்கு தேவையான ஆறுதலான வார்த்தைகள், கிருபைகள் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர் போதித்தார். இரண்டாவது, எல்லாருடைய கண்களும் ஆண்டவர் ஜெபாலயத்து வந்திருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்வார் என்று பார்த்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் எதிர்ப்புகள் மத்தியிலேயும் ஆண்டவர் ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு இன்றும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். மனித இயல்பு, நிறைய வியாதிகள் நமக்கு வருகிறது. ஆனாலும் எல்லா வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3 காரியம் சொல்லப்பட்டது. ஒன்று, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடமை. அது எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை தேடி அந்நாளைப் போல நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் செவி சாய்க்கிறார். அந்நாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். துன்பம் என்றால் ரொம்ப வேதனை, சாப்பிடக்கூட மனம் இல்லை, அவ்வளவு கஷ்டங்கள். மற்றவருடைய குறை ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்கள் சொல்லுகின்ற வசைமொழி அதுதான் இதயத்தை வேதனைப்படுத்துவது. ஏனென்றால் உலகத்திலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. ஆனால் அதற்காக மற்றவர்களை குறித்து ஏளனமாக பேசுவது ஒரு நல்ல காரியம் அல்ல. மீரியாம் என்ற பெண்மணியை பார்க்கிறோம். அவள் மோசே தன்னுடைய சகோதரன் தான். இருந்தாலும் அவருடைய திருமணத்தை குறித்து தாழ்வாக பேசுகிறார். அது ஆண்டோடைய பார்வையிலே கஷ்டமானதாக. வியாதிக்கு கடந்த வாரம் பேசும்பொழுது என்ன காரணம் என்று நாம் நினைக்கும் பொழுது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அநேக வியாதிகள் காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள். தண்ணீர், சுத்தமான தண்ணீர் ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டு அதுவே ஆண்டவர் தண்ணீரை ஆசீர்வதித்து தருகிறார், அப்பத்தை ஆசீர்வதித்து தருகிறார். இன்னொரு காரணம், பாவத்தின் நிமித்தமாக வருகிற வியாதி. இவை அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போல இயேசுநாதர் காலத்தில் வியாதிக்கு காரணம் பிசாசு, சத்துருவானவன். அவன் தான் அநேக வியாதியை கொண்டு வருகிறான். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க தம்முடைய சீடர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் வசனத்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்குகிறார் என்று பார்க்க
நூற்றுக்கு அதிபதி சொல்லு, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், வேலைக்காரன் சுத்தமாகும். ஆண்டவர் விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து ஆகவே இங்கு துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடன். ரெண்டாவது பார்க்கிறோம், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடன். நம்முடைய வேதாகமத்திலே எல்லாமே உரைநடையிலே எழுதியிருக்கிறது. ஆனால் மூல மொழியை பார்க்கும் பொழுது கவிதையின் நடையிலே எழுதப்பட்ட அநேக கவிதைகள் இடம் பெற்றிருக்கிறது. ஆகவே அதை இசையமைத்து ராகத்தோடு பாடுகிறது. சிமியோனின் கீதம், சகரியாவின் கீதம், மரியாளின் கீதம் என்ற சில பாடல்கள் நம்முடைய ஆராதனை முறைமையிலேயே சேர்க்கப்பட்டிருக்கு. அதை போல யூத மக்கள் ரொம்ப பாடுவதற்கு ரொம்ப வரம் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம். ஆகவே எல்லாரும் சேர்ந்து பாடல் பாடிக்கொண்டே செல்வார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தாவீது அரசனின் பாடல்கள் அவருடைய அனுபவத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பாடல்கள். அந்த பாடல்கள் இப்பொழுதும் நம்ம பாடிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆகவே மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு தேவையான ஒன்று. அதை தடுக்கிறது கவலை. கவலை வந்தால் மகிழ்ச்சி போய்விடுகிறது. வியாதி வந்தாலும் நாம் அதையே நினைத்து கொண்டிருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்துக்கு எதிரியாக அமைந்துள்ளது. பவுலடியார் பாருங்கள், அவர் ஒரு பக்கம் கட்டப்பட்டவராக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், வாய் கட்டப்படவில்லை, வாய் ஆண்டவர் திறந்திருக்கார். கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே பல வேதனைகள், ஆனால் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகவே தான் அவரால் பாட முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பாட ஆண்டவருடைய ஆவிக்குரிய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கலாம். வேலை செய்யலாம், பிரயாணமாக போகலாம், எல்லா நேரங்கள்லேயும் கர்த்தர் நமக்கு தந்த பாடல்களை பாடிக்கொண்டே செல்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். நமது ஆண்டவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொள்கிறார். சிலுவை மரணம் கிட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அதைவிட கிட்டத்தில் என்ன இருக்கிறது என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றப் போகிறோம் என்ற எண்ணம். ஆகவே அதற்காக அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று பாடு. மோசையின் பாட்டையும் பரலோகத்திலே பாடுகிறார்கள், புது பாடலையும் பரலோகத்திலே பாடுகிறார்கள். மோசேயினுடைய பாட்டு என்பது பழைய பாடல்களை குறிக்கிறது. புதிய பாடல்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கின்ற நல்ல பாடல்கள். அவையே ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்த நல்ல பாடல்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இவை பழைய பாடல்களையும் மோசையின் பாடல்களையும் புதிய பாடல்களையும் நாம் பாட ஆண்டவருமை அழைத்திருந்தார். மூன்றாவது தான் நாம் பார்க்கிறோம், ஒரு வியாதிப்பட்டார். சபையின் மூப்பர்களை வரவழைப்பானார். கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவுள். இந்த ஆராதனையிலே கடவுளுடைய வார்த்தையின்படி தான் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். மற்றபடி குத்து வழக்கிலே எண்ணெய் இருக்கும், அதை தொட்டு விசுவாசத்தோடு நாமே பூசிக்கொண்டு செல்கிறோம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நாம் விசுவாசத்தோடு பூசிக்கொள்ளும் பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனால் பாவம் மன்னிக்கப்படும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொல்லப்பட்டது. வியாதிகள் மோசமான நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது. ஆனால் கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னிப்பார். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே தூக்கி கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். திமிர்வாதக்காரன், அவனுக்கு உணர்வு இல்லை, ஜெபிக்கவும் முடியாது,
துதிக்கவும் முடியாது. மோசமான ஒரு சூழ்நிலை. 4 பேர் படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்து இயேசுவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்க்க நம்ம குடும்பத்திலே சில ஆராதனைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக கூட நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க. ஆகவே நாம் இந்த நாளிலே விசுவாசத்தோடு எண்ணெயை பூசிக்கொள்வோம். அந்த காலத்தில் இதை விட ரொம்ப பக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார். கிராமங்களிலெல்லாம் நிறைய மருத்துவமனை இருக்காது, மருந்துகள்லாம் வாங்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாதி வருவதற்கு முன்னதாக சில காரியங்களை அவர்கள் சேர்த்து கொடுப்பார். இஞ்சியோ வேப்பலையோ அதுதான் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு மருந்து. வியாதி வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது கொடுப்பார். அப்படியே வியாதி வந்தாலும் ஆலயத்திலே வந்து ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த காலத்திலே ஆலயத்தின் படிக்கட்டில் இருக்கிற மண்ணை எடுத்து அதை ஒரு டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நீங்கள் குடிங்க என்று விசுவாசத்தோடு சொன்ன பெரியவர்களும் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே அதுதான் வைத்தியம். எப்படியாயில் இயேசு அற்புதத்தை செய்கிறார். நீ தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்தாலும் சரி, எண்ணெயை பூசிக்கொண்டாலும் சரி, அதைவிட ஆண்டவருடைய நாமத்தினாலே சிலுவை அடையாளம் போட்டு எங்கெங்கு வேதனை இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் வேதனையை மாற்றும், வியாதியை நீக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சுமந்தறிகிறார். எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் சோர்புறமாக திரும்பி கண்ணீரோடு ஜெபிக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், கண்ணீரை தொடை காண்கிற ஆண்டவர் அற்புதமான சுகம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் 15ஆம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆசா என்ற ராஜா. அவர் ஆரம்ப காலத்திலே ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கிறார். அவரிடம் இருப்பது 2,80,000 படை வீரர்கள். எதிரிகள் 10 லட்சம் படையோடு வந்து நிற்கிறார். அவர் நடுங்கி போய்விடுகிறார். ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், பலவன் உள்ளவனுக்காயிலும் பலன் இல்லாதவனுக்காயிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய உதவியை நாடுகிறார். கர்த்தரிடத்திலே என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர். ஆகவே கர்த்தர் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்திலே அடுத்து இஸ்ரவேலின் ராஜா அவர் தனக்கு விரோதமாக வருகிறார் என்று சொல்லும் பொழுது ராமாவை கட்டுகிறார். போக்குவரத்து ஏற்படாதபடி ஒரு தடை செய்வதற்கான காரியத்தில் ஈடுபடுகிறார். ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக எதிரிகளுக்கு, அடுத்த நாட்டு அரசனுக்கு கோயில் உள்ள பொக்கிஷத்தையும் தன்னுடைய அரண்மனையில் உள்ள பொக்கிஷத்தையும் எடுத்து கொடுத்து அந்த யுத்தத்தை சரி கட்ட நினைக்கின்றனர். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். அதுதான் இந்த ஆசா என்ற ராஜாவினுடைய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் ஒரு வியாதியின் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், வாணி. அந்த வியாதி வந்தாலாவது ஆண்டவரை தேடுவாரா என்பதற்காக ஒரு வியாதி, காலில் ஒரு வியாதி என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வியாதி நேரத்திலையும் ஆண்டவரை தேடவில்லை. அதுதான் ஆண்டவருக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஆகவே சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் வியாதி வருவதற்கு சோர்ந்து போய்விடாதீர்கள், மனம் முடிவடைந்து போய்விடாதீர்கள். கர்த்தர் தான் சொல்லியிருக்கார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எய்த்தின் வாதை ஒன்றும் உன்னை அணுவதில்லை. ரொம்ப கஷ்டமான காலங்களையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டோடைய சுத்த கிருபை. எல்லாரையும் விட நாம் நல்லவர்கள், கெட்டிக்காரர்கள் என்பதனால் அல்ல,
ஆண்டவர் கிருபையாக உங்களை என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். இதுவரை நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி நம்முடைய வியாதிக்கு மட்டுமல்ல, குடும்பத்திலேயோ நண்பர்களிலேயோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ நமக்கு தெரிந்தவர்களோ எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவராக எங்கள் மத்தியிலே கடந்து வந்த காசு, அற்புதங்களை செய்கிறவராக என் மத்தியிலே வந்த காசு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று பார்த்து நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலன் உள்ளதாக இருக்கு. அப்பா, எங்களுடைய ஜெபம் ஒருபோது வீணாகி போவதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவையெல்லாம் உடைய சமூகத்தை வந்து எட்டுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளிலே இந்த சுகமளிக்கு ஆராதனையை விசுவாசத்தோடு பங்கு பெற்றுக்க முடியும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.